நம்ம 10 பார்க்கலாம். In a given square ABCD, ABCD ஒரு ஸ்கொயர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதோட எல்லா சைடும் ஈக்குவல். P is a point within it. இந்த ஸ்கொயருக்குள்ள Pன்றது ஏதோ ஒரு பாயிண்ட். இதுல PA, PB, PC, PD எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ரெட் ரீஜியன் PAB. இது வந்து ரெட் கலர் ரீஜியன். கொஸ்டின்ல இது ரெட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரெட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PCD இதுவும் ரெட் கலர்ல இருந்தது. அண்ட் த கிரீன் ரீஜியன் PBC இது வந்து உங்களோட கிரீன் கலர் ரீஜியன். இதுவும் கிரீன் கலர் ரீஜியன் தான். இந்த ரெட் கலர் 2 ரீஜியனும் இந்த கிரீன் கலர் 2 ரீஜியனோட ஏரியாவோட ரேஷியோவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட பேசிக் ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு தானே. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட் வேணும்னா இங்கே ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து இப்படி ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ண மாதிரி லைன் வரையணும். இவங்களோட ஹைட் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. நம்ம இவங்களோட ஹைட்டை வந்து H1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இவங்களோட ஹைட்டும் கொடுக்கல. நம்ம H2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களோட ஹைட்டு H3ன்னு எடுத்துக்க போகிறோம். அது மாதிரி இவங்களோட ஹைட்டு H4 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா H அவங்க கொடுக்கல. ட்ரையாங்கிள் வந்து இது வந்து ஒரு 4 ட்ரையாங்கிளாக கனெக்ட் ஆகிருக்கு உள்ள. இது வந்து ஒரு ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயரோட சைடு வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சைடு வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எல்லா சைடும் ஏ தான். இதான் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. முதல்ல இந்த ரெட் கலர் ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். பேசிக் ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு half into base into height தான். ட்ரையாங்கிள் half multiple by base multiple by height. ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ரெட் ட்ரையாங்கிள்ஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ரெட் ட்ரையாங்கிள்ஸ், ரெட் கலர் ட்ரையாங்கிள்ஸ் உங்கள் புக்கில் வந்து கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதாவது ஏபிபியும் சிபிடியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிபி ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சிபிடி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்களோட ஏரியா ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து இந்த சைடு தான் ஏ, ஹைட் வந்து இவங்களுக்கு நம்ம H1ன்னு எடுத்துக்கோம். H1 ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து அகெயின் ஏ தான். ஸோ ஹாஃப் மல்டிபிள் பை ஏ, ஹைட் வந்து இந்த H2. ஸோ அதனால H2 அப்படின்னு போட்டுக்கலாம். இவங்க 2 பேருக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்டயுமே ஹாஃப் காமனாக இருக்குது. 2 பேர்கிட்டயுமே ஏவும் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துருங்க. மிச்சம் இங்கே ஒரு H1 இருக்கும். இவங்க கிட்ட ஒரு H2 இருக்கும். நடுவில் இருக்க ப்ளஸ் சைன் அப்படியே வரும். H1 ப்ளஸ் H2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே பாருங்களேன், H1 ப்ளஸ் H2 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ட்ரையாங்கிளோட சைடுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அதனால அது ஏன்னு போட்டுக்கலாம். ஹாஃப் மல்டிபிள் பை ஏ மல்டிபிள் பை ஏ. அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்குது. யாரோட ஏரியா? ரெட் கலர் ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிரீன் ட்ரையாங்கிள்ஸ் பண்ணணும். 2 பேரோட ரேஷியோ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் கிரீன் ட்ரையாங்கிள்ஸ் யார் இருந்தாங்க? ஸோ இது 2 தான் கிரீன் ட்ரையாங்கிள். ஏபிடியும் பிபிசியும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிடி கூட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிபிசியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே ரூல் தான், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இவங்களுக்கு முதல்ல இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹாஃப் மல்டிபிள் பை பேஸ் வந்து எல்லாருக்கும் வெளியில் வர லென்த்து தான், அது ஸ்கொயருன்றதுனால சேம். ஏ மல்டிபிள் பை ஹைட்டு. இவங்களோட ஹைட் நம்ம இங்கே H3 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே H3 ஹைட்டு ப்ளஸ் ரெண்டாவது ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்ட்டு இன்னொரு க்ரீன் ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. பேஸ் வந்து ஏ, ஹைட்டு வந்து H4 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏ மல்டிபிள் பை H4. 2 பேர்கிட்டையும் ஹாஃப் காமனாக இருக்குது, ஏயும் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டா இங்கே H3, இங்கே வந்து H3 ப்ளஸ் H4 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த H3ன்ற லென்த்தையும் இந்த H4 லென்த்தும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இது நம்மளோட ஸ்கொயரோட சைடுக்கு சேமாக இருக்குது. ஸோ இது ஏன்னா H3 ப்ளஸ் H4ம் ஸ்ட்ரெயிட் லைன் தானே, அதே ஏ தான் வரும். அதனால் இதுக்கு பதிலாக என்னென்னு அப்ளை பண்ணிக்கலாம்? ஏ அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் மல்டிபிள் பை ஏ மல்டிபிள் பை ஏ. அப்போ ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஏரியா ஆஃப் த ரெட் ட்ரையாங்கிள்ஸும் இங்கே பாருங்கள் ஏரியா ஆஃப் த கிரீன் ட்ரையாங்கிள்ஸும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அவங்களோட ரேஷியோ தான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரெட் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் த கிரீன் ட்ரையாங்கிள்ஸ்? ரெட் ட்ரையாங்கிள்ஸ்க்கு ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர், இவங்களுக்கும் ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஒரே மாதிரியான டேர்முக்கு ரேஷியோ எழுதும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ 1:1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.